and welcome to this show FF Times with me Nadia. Okay, இன்னைக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்லான் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் வந்து சீக்கிரமாக நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ சொன்ன உடனே வந்து ஐயோ உண்மையாக இருக்குமான்னு எனக்கே வந்து மண்டை பிச்சுக்குது. ஏன்னா வந்து ஷூட்டிங் வந்து 1-2 தான் இப்படி நடக்குதுன்னு ரொம்ப ரேராக தான் அதில் வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது திடீர்னு 8ஆம் தேதி ட்ரைலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து விடலைங்க. ஒரு வேளை அது உண்மையாயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜிவி அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்சார் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட மூவி கூலி படத்துல இருந்தா எனக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்துல வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஹைதராபாத்ல ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்ல 4 டேஸ்க்கான ஷூட் பிளான் மட்டும் தான் அங்கே பண்ணியிருக்காங்க. அது முடிச்ச உடனே ரிட்டன் நம்ம சென்னைக்கு தான் வந்து ஷூட் எடுக்க போகிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ சென்னையில் வந்து எடுக்கணும் அப்படின்னா செட்லாம் ரெடி பண்ணல. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து செட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைதராபாத்ல 4 டேஸ் ஷூட் முடிஞ்ச உடனே நம்ம ரஜினி அவர்கள் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஏன்னா வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூனில் தான் ஸ்டார்ட்னு சொன்னாங்க. அப்படியே இழுத்து ஜூலைக்கு வந்துட்டாங்க. பரவாயில்ல, இன்னைக்காவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே அதுவே போதும் அப்படின்ற போது ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் இன்னும் எத்தனை நாள் ஷூட் வைக்க போகிறாங்க, யாரோட போர்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் வேறு யாரும் இல்லை, ஜிவிஎம். அவரோட அடுத்த படத்தில் இருந்தால் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவர் வந்து மலையாளத்தில் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம மம்முட்டி அவரை வச்சு தான் எடுக்க போகிறாரு அப்படின்றது ஏற்கனவே தெரியும். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் ஃபீமேல் லீட் ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா. அவங்க தான் வந்து பேர் அடிப்படுது. ரொம்ப நாள் கழிச்சு குஷிக்கு அப்புறம் அவங்க திரும்பியும் வந்தாங்க அப்படின்னும் போது ரசிகர்கள் இப்போ வரைக்கும் கொண்டாடுவாங்க தான். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐடியா போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஜிவிஎம் அவரோட படம்னாலே ரொமான்ஸ், லவ், எமோஷனல் எல்லாம் இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஈகலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மம்முட்டி சார் அவரை வச்சு எடுக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக கதை சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் படத்தில் இருந்தால் அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து ராயன் படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதில் இருந்தால் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வரைக்கும் செகண்ட் சிங்கிள் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்றதை இன்னைக்கு மார்னிங் தான் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் ரம்பிளோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆடியோ லான்ச் வந்து வைக்க போறாங்க. இப்போ சொல்ற எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் வைக்க போறாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த படம் ஜூலை 26 அன்னைக்கு தியேட்டர்ல வரப்போகுது. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க தக் லைஃப் அந்த படத்தை வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 23rd சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த டீமும் வந்து அயர்லாண்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் போக போகிறதாகவும் தகவல் கிடச்சிருக்கு. அங்கே யாரோட போர்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கமல் அவர்களுடையதும் சிலம்பரசன் அவர்களோட போர்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சிம்பு அவர்கள் வந்து சின்ன பையன் கெட்டப்பில் ஷேவ்லாம் பண்ணி அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தார். அப்படியே மன்மதனை பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அயர்லாந்து போகிறேன்னு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் ஷூட் இருக்குன்னு தெரில. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சூர்யா அவர்களோட சூர்யா 44 படத்துல இருந்து தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம சூர்யா அவரோட போர்ஷன் அப்புறம் வந்து பூஜா ஹெக்டே அவங்களோடது இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான்ல நடந்த இந்த ஷூட்டிங் வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அங்கே முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது சென்னை வர போகிறாங்களா இல்லை வேறு கண்ட்ரிக்கு போக போகிறாங்களா? கண்டிப்பாக வேறு எங்கேயாவது போகிறாங்க. அங்கே வந்து நம்ம சூர்யா அவரோட போர்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தான் ஹீரோன்னும் போது அவர் தான் இருக்கும். வேறு யாராவது ஆட் ஆகுறாங்களா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டே சூர்யா அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாலிவுட்டில் டெபியூட் ஆக போகிறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
அந்த படத்தில் வந்து யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்ஜே சூர்யா அண்ட் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஹத் ஃபாசில். அவர் தான் ஆவேசம்க்கு அப்புறம் அவரை வந்து எல்லாரும் அப்படியே அள்ளி சாப்பிட்றாங்க, இங்கே வாங்க, எங்கள் படத்தில் நடிங்க, எங்கே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எஸ்ஜே சூர்யா அண்ட் ஃபஹத் ஃபாசில் 2 பேர் காம்போ பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், இவரும் ஆக்டிங் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பிச்சு சாப்பிட்ருவாரு. அண்ட் ஃபஹத் அவரும் வந்து ரொமான்ஸ் வில்லன் எது கொடுத்தாலும் அவரும் பிச்சு சாப்பிட்ருவாரு. ஸோ 2 பேரும் இறங்கி ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்னும் போதே ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஸோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் தாஸ் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு 2 இல்ல 3 மாதத்தில் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஷோவோட ஃபைனல் வந்தாச்சு. அண்ட் இதோட நான் ஷட்டர் மூட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நான் இதோட கிளம்புறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் டேரக்டர்ஸ் இல்லை வேறு யாராவது அதுவும் சினி இண்டஸ்ட்ரியில் இப்போ பொறுத்தவங்களை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.